ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபிஷ் ஆஃப் கைஸ். என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாக்கிங் கேட்பீஸை பற்றி ஃபுல் கேர் ஓகேவா. ஸோ ரொம்ப நாளாக போடணும்னு நினச்ச வீடியோ இப்போ வழியாக பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி போட்டேன். ஸோ பாருங்கள் வீடியோ ஓகேவா. ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், பிளேலிஸ்ட் லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு அடுத்த இந்த ஃபிஷ் பற்றி கேர் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ் ஃப்ரீயாக தாங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. பொதுவாக இந்த வாக்கிங் கேட்பீஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம். இது பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட் காஸ்ட் தான் ஓகேவா. ஸோ இது வளர்க்குறவங்க பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் செலவு பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு டப்பு அப்படின்னா ஒரு பிக் டேங்க் ஓகேவா, 1 feet 1.5 feet டேங்க்கில் ஈஸியாக வாங்கி வளர்க்கலாம். இது வளர்க்குறவங்க பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பைப் ஓகேவா. ஸோ இல்லைனா ஹைடிங் ஸ்பேஸ் கொடுத்தாகணும் கன்ஃபார்ம். ஏன்னா பார்த்திங்கன்னா இது ஹைட் ஆகி தான் அதிகமாக இருக்கும். எப்பயாவது தான் வெளில வரும் ஓகேவா. ஸோ நல்லா அக்வாரியமுக்கு பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகிடுச்சுன்னா இது அப்பப்போ வெளில வந்துட்டு போகும் ஓகேவா. ஸோ ஒரு மோஸ்ட் அக்ரெசிவான ஃபிஷ் தான் இது ஓகேவா. இதை பார்த்திங்கன்னா ஈஸியாகவும் வளர்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சிங்கிங் பில்லட், அப்புறம் பார்த்திங்கன்னா லைஃப் ஃபுட் ஓகேவா. அதாவது லைஃப் ஃபிஷ்ஷஸ்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, மீட் இல்லாமல் சாப்பிடும். அவங்க சிக்கன் நாட்டு, சிக்கன் லிவர் எல்லாம் போட்டாலும் சாப்பிடும் சின்ன சின்ன கட் பண்ணி. இது பார்த்திங்கன்னா 1 feet அல்ல 1.5 feet கிட்டே ஈஸியாக வளரும் ஓகேவா. இதோட லைஃப் ஸ்பென்னு பார்த்திங்கன்னா 10 to 15 years வரைக்கும் இது உயிர் வாழும். அதாவது 10 வருஷத்துலேருந்து 15 வயசு வரைக்கும் ஈஸியாக இது உயிர் வாழும். இது வளர்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஏர் பம்ப் மோட்டர்லாம் ஒரு அவசியமும் கிடையாது. சும்மா நீங்கள் டப்பில் நீங்கள் வச்சாலே இதை ஈஸியாக வளரும் ஓகேவா. ஸோ இது பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்கக்குள்ளே இந்த மாதிரி ஸ்லாண்டிங், அதாவது நேராக நின்றுக்கிட்டு தான் ரெஸ்ட் எடுக்கும். ஸோ நீங்கள் யாரும் பயப்பட வேணாம், மீனுக்கு எதாவது ஆகிடுச்சுன்னு நினச்சி பயந்துக்க வேணாம் ஓகேவா. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வீட்டில் வளர்க்கலாம் ஓகேவா. ரொம்ப மெயின்டைன்லாம் பண்ண தேவையில்லை. லோ காஸ்ட் மெயின்டைன் பண்ணாலே நம்ம ஈஸியாக அதை வளர்த்து க்ரூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஈஸியாக வளரும். இது வளர்க்கக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த டேங்க் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே கொடுப்பேன். ஏன்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா ஈஸியாக அது நல்லா க்ரோத் பண்ணும் ஓகே. பெரிய ஸ்பேஸ் கொடுத்தா எல்லா மீனும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நல்லா வளரும் ஓகேவா. இது பார்த்திங்கன்னா நீங்கள் கேட் ஃபிஷ் வளர்க்கக்குள்ளே ஒரு மாஸ்டர் ஃபிஷ்ஷஸாக தான் கூட விடணும். இந்த மாதிரி கோல்டு ஃபிஷ் மாலிஸ்லாம் விட்டிங்கன்னா சின்னதில் பிரச்சனை இல்லை, பெருசாக போகும்போது பார்த்திங்கன்னா அதை அட்டாக் பண்ணிடும். இந்த கேட் ஃபிஷ் வளர்க்கக்குள்ளே உங்கள் டேங்கெலாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டாப்பில் பார்த்திங்கன்னா கவர் பண்ணி வைங்க. ஏன்னா இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஜம்ப் பண்ணக்கூடிய ஒரு ஃபிஷ் தான் ஓகேவா. ஸோ நீங்கள் மேலே கவர் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா துள்ளி குதித்து வெளியில் சாகக்கூட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஓகேவா. இந்த விதம் பார்த்திங்கன்னா வீட்டில் பார்த்திங்கன்னா யாருமே ப்ரீட் பண்ண முடியாது ஓகேவா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய பாண்ட் தான் தேவைப்படும் இது ப்ரீட் பண்ணுறதுக்குன்னா. இது பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேலாக நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் ஒன்று சொல்கிறேன், பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஃபிஷ்ஷஸும் பார்த்திங்கன்னா மேல் ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஃபீமேல் சேஸ் பண்ணோம். ஆனால் இந்த கேட் ஃபிஷ்ஷில் பார்த்திங்கன்னா ஃபீமேல் ஃபிஷ் பார்த்திங்கன்னா மேலே போய் சேஸ் பண்ணோம். அதில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஓகேவா. ஸோ இதுதான் ஃபீமேல், இதுதான் மேல்னு. ஒரு பாண்டில் இருக்கிற தான் நம்மலாம் தெரியும் ஓகேவா. சிம்டம்ஸ்லாம் இங்கெல்லாம் சாதாரணமாக வளர்க்கணும்லாம் தெரியாது ஓகேவா கைஸ். இது பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுட்லாம் போட்டிங்கன்னா நல்லாவே க்ரோத் ஆகும். ஆனால் இது பிடிக்கக்குள்ளே டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று சொல்கிறேன். பிடிக்கக்குள்ளே பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். பார்த்திங்கன்னா நானே பார்த்திங்கன்னா வளர்க்கக்குள்ளே நிறைய கடினமாக வாங்கியிருக்கேன் ஓகேவா. ஸோ அந்த அந்த முள் பார்த்திங்கன்னா என் கையில் குத்தி நிறைய பிளட்லாம் பார்த்திங்கன்னா லாஸ் ஆகிருக்கு ஓகேவா. ஸோ இதுதான் அந்த கேட் ஃபிஷ்ஷில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் ஓகேவா. ஸோ 3 முள் இருக்குங்க, சைடில் 2 ரெக்கை கில்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா. ஸோ அதுக்கிட்ட பார்த்திங்கன்னா 2 முள், மேலே ஒரு முள் இருக்கும் ஓகேவா. ஸோ அதை ஆக்சுவலாக குத்தி ஊற்றுச்சுன்னு பார்த்திங்கன்னா நல்லாவே கடுக்கும் ஓகேவா. மற்றபடி இது ஒரு நல்ல ஃபிஷ் தான் ஓகேவா. என்ன ஃபுட் போட்டாலும் எடுத்துக்கும், நல்லாவே சாப்பிட்டு நல்லாவே வளரும் ஓகேவா. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஃபிஷ்ஷஸ் எல்லாமே சூஸ் பண்ணுவோம். கோல்டு ஃபிஷ், மாலி ஃபிஷ், கப்பி ஃபிஷ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வச்சுருக்க நம்ம கம்யூனல் டேங்க்கில் உள்ள ஷோக்காண்டி உள்ள டேங்க்கில் நம்ம விடுவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1 monthல் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெத் ஆகிடும் ஓகேவா. ஸோ மீன் வளர்க்கணும், ஆனால் அந்த மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் என் கூட இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கேட் ஃபிஷ் பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஓகேவா. ஃபாஸ்ட்டாகவும் வளரும் ஓகேவா. ஸோ இது பெருசு வாங்கி வளர்க்குறதோட சின்னதுலேருந்து வாங்கி வளங்க. சின்னதுலேருந்து வாங்கி வளர்க்குறதே ஒரு தனி ஃபீல் ஓகேவா. வாக்கிங் கேட் ஃபிஷ்ஷை பற்றி என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுங்கள்.